வணக்கம். இன்னைக்கு மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வாஷ் பண்ணி பொடிசை நறுக்கிக்கலாம். ஒரு மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு உள்ளது, ஒரு பச்சை மிளகாய். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துடலாம். ஆறுனதும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 2 மேஜைக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சின்ன பிரிஞ்சி இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதும் பொடிசை நறுக்கின பெரிய வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான மசாலா ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மல்லித்தூள், 1 தேக்கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 தேக்கரண்டி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்து இந்த மசாலா நல்லா பிரட்டி விட்டுடலாம். மசாலோட நல்லா பரட்டினதும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற சோம்பு மற்றும் மிளகில் பாதி இதை இந்த இப்போ சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மீதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு மாதிரி வேணுங்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்ததும் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சில மசாலாக்களை சேர்க்கலாம். நம்ம பாதி எடுத்து வச்சுக்கிற சோம்பு மிளகு தூளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 தேக்கரண்டி கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாற வேண்டியதான். சூப்பரும் மணமும் காரமும் நிறைந்த மிளகு கோழி வறுவல் தயார். இந்த சிம்பிள் ரெசிபி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.